நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா, சென்னையின் வடபகுதியில் வியாசர்பாடி என்ற இடத்துல இருக்கிற ரவீஸ்வரர் கோவிலுக்கு. சூரிய பகவானே பூமிக்கு வந்து சிவலிங்கத்தை வைத்து பிரதிஷ்டை செய்த இடம் இந்த திருத்தலம். சமஸ்கிருதத்தில் சூரியனுக்கு ரவி என்றும் ஒரு பெயர் இருக்குது. சூரிய பகவானை இந்த இடத்துக்கு வந்து இங்கே சிவலிங்கத்தை வைத்து பூஜித்ததால் இந்த கோவிலுக்கு ரவீஸ்வரர் கோவில் என்று பெயர் வந்தது. அது மட்டுமல்ல, மகாபாரதம் என்ற ஒரு அற்புதமான காவியத்தை எழுதிய வியாச முனிவர் இங்கு வந்து தங்கியதாக சொல்லப்படுகிறது. அதனால் இந்த இடம் வியாசர்பாடி என்று அழைக்கப்படுகிறது. வியாச முனிவர் இங்கு வந்து தங்கறதுக்கான காரணம் என்ன? அது மட்டுமல்ல, சூரிய பகவானை இங்கு வந்து சிவலிங்கத்தை வணங்கியது ஏன்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை நம்ம இந்த வீடியோவில் காண போகிறோம். நண்பர்களே, இது உங்கள் டிராவலை சேனல். நான் உங்கள் கோட்டீஸ்வரன். இந்த கோவில் அமைந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா, வியாசர்பாடியில் மூர்த்தி ஐயங்கார் தெரு என்ற இடத்துல தான் அமைஞ்சிருக்கு. 800 ஆண்டுகளுக்கு மேலே பழமையான இந்த கோவிலுக்கு தனியாக ஒரு மாபெரும் தீர்த்தமும் உள்ளது. இங்கிருக்கும் சிவபெருமானுக்கு உடனுறையாக மரகதாம்பிகை இருக்கிறார். ஒரு முறை சூரிய பகவான் பிரம்ம தோஷத்தினால் பாதிக்கப்பட்டார். அந்த பிரம்ம தோஷத்தை நீக்குவதற்காக பூமிக்கு வந்து இதோ இந்த வியாசர்பாடு என்ற இடத்துல இருக்கிற வன்னி மரத்தின் கீழ் சிவலிங்கத்தை வைத்து சிவனை பூஜித்து தன்னுடைய பாவங்களை போக்கினார், பரிகாரம் செய்து கொண்டார். இந்த கோவிலுக்கு எதிரே இருக்கிற சூரிய தீர்த்தம் என்ற குளத்தை உருவாக்கி அதில் நீராடி சிவபெருமானை வழிபட்டார். சிவபெருமான் சூரியனின் பக்தியால் மகிழ்ந்து அவருக்கு தோஷ நிவர்த்தி அளித்தார். அதனால் இங்கே இருக்கிற சிவபெருமான ரவீஸ்வரர், அதாவது சூரியனால் வணங்கப்பட்ட சிவலிங்கம் சிவபெருமான் என்பதால் ரவீஸ்வரர் என்று அழைக்கின்றனர். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. மொத்தம் 3 அடுக்கு கொண்ட ராஜகோபுரத்துடன் மிக அழகாக இந்த கோவில் நார்மலாக காட்சியளிக்கும். ஆனால் இப்போது கோவில் உள்ள வந்து பாலாலயம் செய்யப்படுவதால் கோவில் இப்போ புனரமைப்பின் கீழே உள்ளது. அதனால் சில இடங்களில் சுத்தமாகவோ இல்லை அழகாகவோ இப்போ காட்சியளிக்கலை. இந்த திருக்கோவிலில் உள்ளே இருக்கும் மூலவர் ஸ்ரீ ரவீஸ்வரரின் சன்னதி கிழக்கு நோக்கி உள்ளது. இந்த சிவலிங்கத்தின் ஆவுடையார் சதுர வடிவத்தில் இருக்குது. இங்கு உள்ள மரகதாம்பிகையின் சன்னதி தெற்கு நோக்கி இருக்குது. இங்கே நின்று நாம் வழிபடும் போது இருவரையும் ஒரே இடத்தில் நின்று வழிபடும் வகையில் கோவில் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு விசேஷம் என்னன்னா, ஒவ்வொரு நாள் காலையும் சூரிய ஒளி சிவலிங்க வடிவிலான துளை வழியே மூலவரை தொடுகிறது. அப்படி தினமும் படும் அந்த சூரிய ஒளி சூரிய பகவான் முதல் பூஜையை செய்வதாக கருதப்படுகிறது. அப்படி சூரிய ஒளி பட்டு சூரிய பகவான் பூஜைக்கு பிறகு காலசந்தி பூஜை தொடங்குகின்றது. சூரிய பகவான் இந்த கோவிலின் உள்ளே சிவலிங்கத்தை வன்னி மரத்தின் கீழே வைத்து பிரதிஷ்டை செய்தார். அந்த வன்னி மரம் தான் இப்போது கோவிலின் தல விருட்சமாக உள்ளது. கோவிலின் உள் பிரகாரத்தில் விநாயகர், சுப்பிரமணியர், காலபைரவர், வேதவியாசர் போன்றோருக்கு தனியாக சன்னதிகள் உள்ளன. இந்த கோவிலின் முதல் கட்டுமானம் சோழர் காலத்தில் செய்யப்பட்டது. கோவிலுக்கு எதிரே சூரிய தீர்த்தம் என அழைக்கப்படும் அந்த குளமானது சமீபத்தில் தான் புனரமைக்கப்பட்டது. 1,38,00,000 ரூபாய் செலவில் இந்த கோவில் குளத்தை இப்போ சீரமைச்சிருக்கிறாங்க. நம்மளே அதனுடைய அழகை பார்க்கலாம். இந்த இடத்துக்கு வியாச முனிவர் பயணங்களின் போது வந்து தங்கியதாக கூறப்படுகிறது. அவர் பயணத்தின் இடையே இருந்த இடத்துல வந்து நீண்ட காலம் தங்கியிருந்து இங்கிருக்கும் சூரிய பகவானையும் சிவலிங்கத்தையும் வணங்கி வழிபட்டதால் இந்த இடம் வியாசர்பாடி என்று சொல்லப்படுகின்றது. அவருக்கும் தனிப்பட்ட ஒரு சன்னதி இருப்பது மகா சிறப்பு. இந்த கோவிலில் இப்போது பாலாலயம் செய்யப்பட்டு வருகின்றது. நான் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சன்னதியின் கீழ் வரை அதனுடைய அடி வரைக்கும் தோண்டி அந்த சன்னதியை மேலே தூக்கும் முயற்சியில் அங்கே இருக்கிற பணியாளர்கள் ஈடுபட்டுருக்காங்க. அநேகமாக எல்லா சன்னதிகளின் அடிவாரத்தை மேல் தூக்கிவிட்டு தான் பாலாலயத்தை முடிப்பார்கள் என்று நம்புகிறேன். இந்த இடம் வந்து சூரிய பகவானுக்கே தோஷ நிவர்த்தி தந்த இடம். அதனால் ஏதாவது தோஷம் இருப்பவர்கள் இந்த இடத்துக்கு வந்து பரிகாரத்தை தேடலாம். அதே போல் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என நினைப்பவங்க இங்கே வந்து வேதவியாசர் சன்னதியிலும் வழிபாடு செய்யலாம். இந்த திருக்கோவிலின் புனரமைப்பு வேலைகள்லாம் முடிஞ்சு மிக விரைவில் அதற்கான குடமுழுக்கு வேலைகளும் செய்யப்படும் என்று நம்புவோம். இப்போ நீங்கள் போனீங்கன்னா கூட அங்கே மூலவர் உங்களுக்கு காட்சி அளித்து கொண்டு தான் இருக்கிறார். மூலவரையும் மரகதாம்பிகையையும் சூரிய பகவானையும் நீங்கள் அங்கே வணங்கி விட்டு வரலாம். ஆனால் கோவிலின் பிற இடங்களுக்கு செல்ல இப்போதைக்கு எல்லா வழியும் அடைச்சி வச்சிருக்கிறாங்க. அதனால் தோஷ நிவர்த்தி இல்லாதவர்கள் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து இந்த கோவிலுக்கு போங்க. கோவில் அந்த சமயத்தில் கும்பாபிஷேகம்லாம் முடிஞ்சு இன்னும் சிறப்பாக அற்புதமாக காட்சியளிக்கும்.
நண்பர்கள், இப்படி ஒரு கோவில் இருப்பது நம்ம சென்னை வாசிகளுக்கு பல பேருக்கு தெரியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்களும் இப்படி ஒரு கோவில் இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம். இது வரைக்கும் அந்த கோவிலுக்கு போகலைன்னா ஒரு நடை நீங்கள் போயிட்டு வாங்க. அப்படியே அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப் இன்னும் நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்கும். எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக அமையும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டே உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நிறைய ஆன்மீக மற்றும் பயண வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்குது.